ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முடிக்கு ஒரு நல்ல ஹேர் க்ரோத் சீரம் தான் பார்க்க போகிறோம். எஸ்டர்டே ஒரு அன்பாக்சிங் வீடியோ போட்டிருந்தா பார்த்தீங்களா, ரோஸ்மெரி லீஃப். அதை வச்சு தான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி இதை பண்ணியிருக்கேன், ஆனால் வெறும் க்ளவ்வு பட்டை இது மட்டும்தான் வச்சு பண்ணியிருக்கோம். இப்போ வந்து சில இன்க்ரீடியண்ட்லாம் சேர்த்துருக்கேன், அதனால் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போடுறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒரு 3/4 லிட்டர் தண்ணி நான் வந்து ஒரு குண்டானில் எடுத்திருக்கேன். அதை வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா இது பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் இது வந்து வைத்தியர்களில் கிடைக்கும் காஞ்ச நெல்லிக்காய், ஆம்லாவை தான் இப்படி காய வச்சு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வெட்டிவேர் அந்த வாசனைக்காக எடுத்திருக்கேன். தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் இப்போ நம்ம அந்த பட்டை கிராம்பு இருக்கு இல்லைங்களா, அது ரெண்டத்தையும் சேர்த்துருவோம். நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் காஞ்ச நெல்லிக்காய், அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் நல்லா கொதிக்கட்டும். எல்லாமே காஞ்சி இருக்கிறதுனால இது நல்லா கொதிச்சா தான் இதோட எசன்ஸ் ஃபுல்லாக அந்த வாட்டரில் இறங்கும். அதுக்காக கொதிக்க விட்டுருக்கேன். பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டிவேர் சேர்த்துக்கலாம். கடைசியாக இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பெஷலாக வாங்கின ரோஸ்மெரி லீஃப். அதுதான் ஆட் பண்ணுறோம். அது ஒரு கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். எப்படி இருக்குது ரிசல்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இதான் ஃபஸ்ட் டைம் நான் ஆட் பண்ணுறது. இந்த வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். கொதித்து அது அந்த ஒரு 3/4 லிட்டர் வச்சு ஒரு 1/2 லிட்டர் வர அளவுக்கு நல்லா கொதிச்சதுனா தான் ஃப்ரெண்ட்ஸ் அதோடய எசன்ஸ்லாம் அதில் இறங்கும். நானே இதுதான் ஃபஸ்ட் டைம் ரோஸ்மெரி லீஃப் போட்டு இந்த வாட்டர் சீரம் வந்து காய்ச்சுறேன். முன்னாடி வெறும் க்ளவ் இது மட்டும்தான் போட்டு காய்ச்சி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். அப்பப்போ யூஸ் பண்ணுவேன். பார்த்திங்கன்னா நல்ல கலர் வந்துருச்சு. உங்களுக்கே பார்த்தாலே தெரியுது இல்லைங்களா? இதை வந்து டெய்லியுமே யூஸ் பண்ணலாம். நைட்டு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி தலையில் ஆயிலே வச்சுருந்தாலும் சரி, இது கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு தூங்கலாம். இது வந்து நம்மளோட ப்ளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்கப்புறம் நல்லா ஹேர் க்ரோத்தை உருவாக்கும். ரெடி பண்ணிட்டோம், அவ்வளோதான். இது அப்படியே நைட்டு ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கலர் கிடைக்கிது பார்த்திங்களா? நைட்டு ஃபுல்லாக இது ஊறி இருக்குது. அந்த எசன்ஸ் ஃபுல்லாக அந்த வாட்டரில் இறங்கியிருக்கு. நம்ம காய்ச்சும் போது எந்த கலரில் இருந்தது, இப்போ எந்த கலரில் இருக்குது பாருங்கள். நேற்று வாங்கணும் இல்லைங்களா அந்த கண்டெய்னரு, அந்த 2 கண்டெய்னருக்கும் ஃபுல் பண்ணிட வேண்டியது தான். அதுதான் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணிட்டேன். ஃபில்ட்ரு பண்ணி வச்சுட்டேன். இதை வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், வேணும்னா தூக்கி போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 கண்டெய்னர் நிரப்பிட்டேன். இது வந்து ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி அது வந்து அப்படியே இந்த வேர்க்கால்கள் அப்படியே இது பண்ணி மசாஜ் பண்ணிக்கலாம். இதை வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா மண்டையில் நல்லா 2 சைடும் முடியை நல்லா பிரிச்சுட்டு உங்களுக்கு எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். நல்லா இந்த வாட்டரை வந்து வேர்க்கால்களில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நல்லா உங்கள் 2 கையால் மசாஜ் பண்ணிக்க வேண்டியது தான். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்ல ரிசல்ட் இருக்கும்.
எனக்கு இதை விட ஃபஸ்ட்டு ரொம்ப கம்மியாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணலாம். நான் அப்பப்போ யூஸ் பண்ணிப்பேன். சரி இதை ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்றதுக்காக தான் இப்போ உங்களுக்கு போடுறேன். ஆனால் இது நான் இதுக்கப்புறம் ரெகுலராகவே யூஸ் பண்ணுவேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, நெக்ஸ்ட் டைம் நான் திருப்பியும் காய்ச்சறதுக்குள்ளே திருப்பி நான் என்னோடய ஹேர் க்ரோத்தை வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் போடுறேன். எனக்கு ஃப்ரண்ட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக முடி இருக்குது, அதனால தான் அங்கே நிறைய போடுறேன். நல்லா மசாஜ் பண்ணிங்கன்னா அங்கே நிறைய முடி வளரும் ஃப்ரெண்ட்ஸ். இதை முடிச்சதுக்கப்புறம் அப்படியே கொண்டை கட்டி நீங்கள் அப்படியே விட்டுற வேண்டியது தான். வேணும்னா மார்னிங் தலை குளிச்சிக்கலாம், இல்லைனா இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஒரு நல்ல ஒரு கொண்டை உங்களுக்கு எப்படி உங்கள் தலை எப்படி யூஸ் போடுவீங்களோ அந்த மாதிரி போட்டு வச்சுக்க வேண்டியது தான். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.